அடுத்து என்ன பார்க்குறீங்க? சீர் பார்க்குறீங்க. சீர் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 4 வகைப்படும். என்னது? ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர்னு சீர் மொத்தம் 4 வகைப்படும். இப்போ நீங்கள் இதில் முதல் சீர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரசைச்சீர். இந்த சீர் தெரிஞ்சாதான் நம்ம அளபடை எடுக்க முடியும். அளபடை அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குற்றி இழுக்கிறோம் இருக்குது. அதுவுமே தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இங்கே வந்து இந்த ஓரசை பார்க்க போகிறோம். இந்த ஓரசையில் அதில் தெளிவாக உள்ளே வரும் பாருங்கள். இப்போ இந்த ஓரசையில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாள் மலர் காசு பிறப்பு, இதுதான் ஓரசை. என்னது? நாள் மலர் காசு பிறப்பு. இந்த ஓரசையில் நேர் நிறைன்னு 2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் குசுடு துபுரு வர்றது அது நேர்பு நிறைபு அப்படின்னு மாறிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாள் பாருங்கள். இந்த நாளுக்கு வந்து ஒரு நேர் வந்தால் என்ன சொல்கிறாங்க? நாள். இது எப்படின்னா ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு கடைசியில் கொடுத்துட்டு இது எந்த ஓரசையில் வரும்னு கேட்டால் நீங்கள் பிரித்து நாள் வருமா, காசு வருமா, மலர் வருமா, பிறப்பு வருமா நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாள்னா என்னது? நேர். நேருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறில் ஒற்று அப்படின்னு வந்தாலே அது என்னது? நேர் தான். நம்ம ஏற்கனவே எங்கே பார்த்துருக்கோம்? அசையிலே சொல்லியிருக்கோம். அப்போ இந்த பார்த்தீங்கன்னா நாளுக்கு வந்து இதையே கூட நீங்கள் பிரிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெடில் ஒற்று வர்றப்போ அது என்ன வரும்? நேராக தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறை பாருங்கள். நிறைக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருகுறில் ஒற்று. என்னது? இருகுறில் ஒற்று வந்துச்சுன்னா அது வந்து நிறைன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அந்த நிறைக்கு வந்து மலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பிரித்தாலும் இந்த மலரை பிரித்தாலும் வந்துடும். இருகுறில் இது ஒற்று. அப்போ அந்த மலர் என்னது? நிறை. இந்த திருக்குறள் கடைசியாக வர்ற உலகு நாடு அப்படின்லாம் முடியும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி வர்றதை வச்சு இது ஓரசையில் என்ன வரும்? நாள் வருமா, காசு வருமா, மலர் வருமா, பிறப்பு வருமானு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நேர்பு. இந்த நேர்புல என்னன்னா நமக்கு நேர் நிறை தெரியும். இந்த நேர் நிறைக்கு குறில் நெடில் இதுக்கப்புறமேட்டு இந்த குசுடு துபுரு எழுத்து இது என்னது? இந்த குற்ற எழுக்கிறதுல இந்த குசுடு துபுரு எது வந்தாலும் என்ன செஞ்சுக்கிறோம்னா நீங்கள் பூ போட்டுக்கிறேன். நேர்பு நிறைபுனா நிறைபு. இப்போ பாருங்கன்னா இந்த நாடு வந்துருச்சு. இப்போ இந்த நாடில் இந்த வந்து என்னது? ஒரு நெடில் மட்டும் வந்தால் என்னது? நமக்கு நேர். அப்போ இந்த குசுடு துபுரில் என்ன வருது? இந்த 2 வருது. இப்போ இந்த 2 வந்துச்சுன்னா என்ன போட்டுக்கிறணும்னா நீங்கள் நேர்பு போட்டுக்கிறணும். அதுதான் இந்த காசும் பார்த்தீங்கன்னா ஒரு கா. அப்போ இது நெடில். இந்த குசுடு துபுரில் இந்த சூ வந்தனால இது நேர்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து போடணும். அப்புறம் பாருங்கள் நிறைபு. அப்போ உலகில் இருகுறில் வந்து நீங்கள் கட் பண்ணிடுறீங்க. இங்கே ஒரு நெடில் கட் பண்ணீங்க. இந்த இருகுறியில் நீங்கள் கட் பண்ணும்போது அதுக்கடுத்து என்ன இருக்குது? குசுடு துபுரில் கூ இருக்கிறனால இது என்னது? நிறைபு. அப்போ இந்த பிறப்புமே நீங்கள் பார்த்துடலாம். இந்த பிறப்புமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இருகுறில் ஒற்று. அப்போ இருகுறில் ஒற்று வரும்போது அது நிறை. அப்புறமேட்டு என்னது? இந்த குசுடு துபுரில் பூ இருக்கிறனால இது வந்து நிறைபு. இதை வந்து நீங்கள் குழப்பிக்கிறவே வேணாம். நாள் மலர் காசு பிறப்பு இந்த 4 தான். நீங்கள் எப்படி கூட ஷார்ட்கட் வச்சுக்கலாம். நம்ம காசு எப்படி? நம்ம காசு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. நாள் மலர் நம்ம, அதனால தான் மலர் சொல்கிறோம். காசு பிறப்பு. நம்ம காசை கொடுத்த மாதிரி தான் வச்சுருக்கோம். அப்போ நாள் மலர் காசு பிறப்பு இந்த 4 தான். இது நேர் நிறை நேர்பு நிறைபு. நேர்னு வந்துச்சுன்னா நீங்கள் குறில் நெடில், ஒரு குறில் ஒற்று இல்லை நெடில் ஒற்று வந்தால் டேரெக்டாக நீங்கள் நேர் எடுத்து போட்டுடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறை வந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? இருகுறில் ஒற்று, ஒரு குறில் நெடில், ஒரு குடிர் நெடில் ஒற்று போட்டிங்கன்னா நீங்கள் நிறை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வர்ற அனைத்து எழுத்துக்களும் குசுடு துபுரு வர்ற பட்சத்தில் அது நேர்புவாக இருந்தால் நேர்பு, நிறைபு இருந்தால் நிறைபு. இதுதான் என்னது? ஓரசைச்சீர். பார்த்துக்கோங்க. நாள் மலர் காசு பிறப்பு இதுதான் ஓரசைச்சீர். அடுத்து சீரில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சீரில் அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா ஈரசைச்சீர். இந்த ஈரசைச்சீருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்சீர், ஆசிரியர் உரிச்சீர்னு வேறு பேர் இருக்குது. இந்த ஈரசைச்சீர் மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். என்னது? தேமா, புளிமா, கருவிலம், கூவிலம்னு இந்த ஈரசைச்சீர் 4 வகைப்படும். இந்த ஈரசைச்சீருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்சீர், ஆசிரியர் உரிச்சீர்னு பேர். நீங்கள் ஷார்ட்கட் எழுதுனா பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஆ இ ஈ இப்படி வச்சுக்கலாம். ஷார்ட்கட் எப்படி? ஆ இ. இது என்னது? ஈரசைச்சீர். இது என்னது? இயற்சீர். இது என்னது? ஆசிரியர் உரிச்சீர். இப்படி வச்சுக்கலாம் ஷார்ட்கட். ஈரசைச்சீருக்கு வேறு பேர் பார்த்தீங்கன்னா என்னது? இயற்சீர், ஆசிரியர் உரிச்சீர். இந்த ஈரசைச்சீர் வந்து ஆசிரியர் போல தான் வரும். இப்போ நம்ம வந்து ஆசிரியரை பார்க்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இலக்கணத்தை தொட்டிங்கன்னா ஒவ்வொன்று டைப் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? இந்த சீர் பார்க்கும்போது அளபடைக்கு டைப் ஆகுது.
குசுடுத்துபுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றியலுகரத்துக்கு டைப் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்ப்பா. இப்போ பா என்னது வெண்பா, ஆசிரியர்ப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இப்போ நம்ம பா தெளிவாக பார்க்கும்போது இது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இப்போ இந்த ஈரசைக்கு என்னது ஆசிரியர்ப்பால தான் வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பா பார்க்கும்போது உங்களுக்கு அதை தெளிவாக விளக்கமாக எடுத்து சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரசைச்சீர், இயற்சீர், உரிச்சீர்னு சொல்கிறாங்க. 4 வகைப்படும். இது ஆசிரியர்ப்பால தானது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் படிச்சு தான் ஆகணும். என்னது கண்டிப்பாக நம்ம ஸ்கூல்லேயே நல்லா படிச்சிருப்போம். இது ஸ்கூல்லேயே நிறையா இதை செஞ்சு காமிச்சிருப்போம். அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்னது நேர் என்னது தேமா, நிறைநேர் புளிமா, நிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம். இதை நீங்கள் நோட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வேறு வழியே இல்லை. இது நம்ம ஸ்கூலில் படிச்சனால இது நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாகவே தெரியும். அப்போ என்னது நேர் தேமா, நிறை புளிமா, அப்புறம் நிறை கருவிலம், நேர்நிறை என்னது கூவிலம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் என்னதுன்னா மாச்சீர். இந்த ரெண்டும் என்னது மாச்சீர். என்னது தேமா புளிமா வர்றதுனால இது ரெண்டும் என்னது மாச்சீர். இது ரெண்டும் என்னது கருவிலம், கூவிலம், விலம் வரனால இது ரெண்டும் என்னது விளச்சீர். அப்போ ஈரசைச்சீர் எத்தனை மொத்தம் 4 வகைப்படும். அதுக்கு வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈர்ச்சீர், ஆசிரியர், உரிச்சீர், அது ஆசிரியர் பலனானது. இந்த 4 வகையில் நீங்கள் இதை முக்கியமாக நோட் பண்ணிக்கிறேன். இதுதான் உங்களுக்கு வந்து என்னென்னா அடுத்தடுத்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நேர் தேமா, நிறைநேர் புளிமா, நிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம். அப்போ ஈரசைச்சீர் இதுதான். இப்போ இதை வேணால் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது கூவிலம் வருமா கருவிலம் வருமானு நீங்கள் தான் என்ன செய்யலாம், பிரித்து பார்க்கலாம். என்னது நீங்கள் தான் இதை பிரித்து பார்க்கலாம். இப்போ பிரித்து பாருங்கள். ஆ உருள் என்னது ஒரு குறில், கா என்னது ஒரு குறில். அப்போ இந்த குறியில் தனியாக எப்பயுமே பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இரு குறிலோட தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஏற்கனவே எப்படி பிரிக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம். அப்போ இரு குறிலோடு பிரிக்கலாம். ஒற்று இருந்தால் எடுத்துக்கலாம். அப்போ ஒற்று இல்லாதப்போ இரு குறில் வரையில் என்ன வந்துடும் நீங்கள் சொல்லுங்கள். இரு குறில் வரையில் என்ன வரும், 2 குறில் வந்தால் அது என்னது நிறை. 2 குறில் வந்தால் அது வந்து நிறை. இந்த ரா வந்து என்னது ஒரு குறில் வருது. அப்போ ஒரு குறில் மட்டும் வந்தால் என்னது நேர். அப்போ நிறை நேர் என்னது இது புளிமா வரும். அகரன்றது என்னது நிறை நேர் என்னது புளிமான்னு வரும். அப்போ நீங்கள் இந்த பிரிக்கிறதுல மட்டும் தப்பு விட்டுறக்கூடாது. இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள். பலர் புகழ் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இது ஒரு குறில், இது ஒரு குறில், இது வந்து என்னது ஒரு குறில் ஒற்று. அப்போ தாராளமாக பிரிக்கலாம். இரு குறில் ஒற்று என்னது உங்களுக்கு ஒரு நிறை. அப்போ இந்த இது இரு குறில், இது குறில் ஒற்று. அப்போ இது ஒரு வந்து என்னது நிறை. அப்போ நிறை என்னது இது கருவிலம். இது என்னது கருவிலம். இந்த மாதிரி அந்த நம்ம திருக்குறள் இதில் வர்ற இதுகளை நீங்கள் பிரித்து பார்க்குற பட்சத்தில் இது தேமா, புளிமா, கருவிலமா, கூவிலமானு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம அகரையை பிரிச்சுருக்கோம். இப்போ அகரை பிரிச்சுன்னா நம்ம முதல்ல பிரிக்கிறோம். இப்போ முதல்ல பிரித்தா எப்படி வரும், அகர முதல்ல பிரிக்கிறோம். அப்போ இரு குறில் இங்கே கோடு போட்டுடலாம். அப்போ இது என்னது ஒரு நிறை, இது ஒரு லா, இது ஒரு நூறு. அப்போ நிறை நேர் என்னது இதுவும் என்னவா வரும் புளிமாவாக தான் வரும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பழகணும். அடுத்து மூவசை சீர் பார்க்குறீங்க. என்னது மூவசை சீர் பார்க்குறீங்க. இது என்னது, இதுக்கு வேறு என்பா பார்த்தீங்கன்னா வெண்பா உரிச்சீர், வஞ்சி உரிச்சீர். இப்போ இந்த மூவசை சீர் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும் சொல்கிறாங்க. மூவசை சீர் 8 வகைப்படும். ஈரசை சீர் 4 தான். தேமா, புளிமா, கருவிலம், கூவிலன் வருது. இப்போ இந்த மூவசை சீர் 8 வகைப்படும் சொல்கிறாங்க. அதே அந்த ஈரசை சீருக்கு பின்னாடி நேர் வந்தால் என்ன போட போகிறீங்க, காய் போட போகிறீங்க. நேர் வந்தால் என்ன போட போகிறீங்க, காய் போட போகிறீங்க. அதே இதில் நிறை வந்தால் என்ன போட போகிறீங்க, கனி போட போகிறீங்க. இதுதான் வந்து 8 வகை. அதில் தேமா, புளிமா, கூவிலம், கருவிலம் இந்த 4 இருக்கும்போது அதுக்கடுத்து ஒரு நேர் வருது. அப்போ அந்த நேர் பூரா வந்தால் என்னது காய் போட போகிறீங்க. அப்போ தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய். அதேக்கப்புறமேட்டு பார்த்தா நிறை வந்தால் என்ன போட போகிறீங்க, கனி போட போகிறீங்க. அதனால் என்னது தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி இதுதான் போட போகிறீங்க. இப்போ இந்த 8ல் பார்த்தீங்கன்னா மூவசைச்சீர், வெண்பா உரிச்சீர், வஞ்சி உரிச்சீர். அப்போ இந்த 4ம் பார்த்தீங்கன்னா காய் வர்றதுனால இது என்னது காய்ச்சீர். இந்த காய்ச்சீர் என்னது வெண்பா உரிச்சீருக்கு உடையது. இந்த காய்ச்சீர் இந்த கனி 4 வர்றதுனால இது வந்து என்னது கனிச்சீர். இது வந்து என்னதுன்னா வஞ்சி உரிச்சீர். இதை எல்லாமே ஏற்கனவே நம்ம நிறையா பார்த்துருப்போம், ஸ்கூல்லையும் செஞ்சு பார்த்துருப்போம். அதனால் இந்த நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டோம், ஈரசையை தெளிவுபடுத்திட்டா ஒரு பிரச்சனை இல்லை. ஈரசை தெரியும். தேமா, புளிமா, கூவிலம், கருவிலம். அதோட காய் வந்தால் நேர் வந்தால் என்னது காய்,
நிறை வந்தால் கனி, இவ்வளோ தான் வித்தியாசம். இதில் இப்போ ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது என்ன தேமாங்காயா புளிமாங்காயா கருவிலங்காயா கூவிலங்காயா இல்லை தேமாங்கனியா புளிமாங்கனியான்னு கேட்பாங்க. அதை நம்ம எப்படி பிரிக்கணும்னு முதல்ல சொல்லியிருந்தோம், அதன்படி பிரித்து தான் இப்போ எடுக்கணும். இந்த பாருங்கள் யாதானம் அப்படின்னு வந்திருக்கு. இது என்னது ஒரு நெடில். அதுக்கடுத்து என்னது ஒரு நெடில். இரு நெடியில் வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது. அப்போ ஒரு நெடியில் ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிடலாம். ஒரு நெடியில் கட் பண்ணால் உங்களுக்கு என்னது ஒரு நேர். ஒரு நெடியில் கட் பண்ணால் உங்களுக்கு நேர். அடுத்து ஒரு நெடில் இருக்குது. குறிலுக்கு அடுத்து நெடில் வந்து கட் பண்ணலாம், ஆனால் நெடிலுக்கு அப்புறம் குறியில் கட் பண்ணக்கூடாது. அதனால் இது ஒரு நெடில். அப்போ இது ஒரு நெடில், 2 நெடில் வந்துருச்சு. அப்போ இதுவும் நேர் தான். இந்த நூ என்னன்னா இன்னு கூட்டல் ஊ. என்னது இன் கூட்டல் ஊ. இப்போ பார்த்தீங்கன்னா இன் கூட்டல் ஊ தான் இந்த நூ. அப்போ இந்த ஊ என்னது ஒரு குறில். அப்போ ஒரு குறிலும் ஒரு குறில் ஒற்றும் வருது. ஒரு குறிலும் குறில் ஒற்றும் வந்தால் என்னது இதுவும் என்னது நேர் தான். அப்போ நேர் 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 என்னன்னா தேமா காய். அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது தேமாங்காய். அதுக்கடுத்து பாருங்கள் செந்தாமரை குளத்தினிலே அப்படின்னு இருக்குது. செந்தாமரைன்னு இருக்குது. இப்போ இந்த செந்தாமரை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்க போகிறீங்க? இது என்னென்ன உயிர்மைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இது குறிலா நெடிலாம் உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இச்சு கூட்டல் ஏ, இதுதான் இது. இச்சு கூட்டல் ஏ போட்டால் சே போயிடும். அப்போ இது ஒரு குறில், இது ஒரு குறில் ஒற்று. என்னது இது ஒரு குறில், இது ஒரு குறில் ஒற்று. அப்போ தாராளமாக நீங்கள் பிரிச்சிடலாம். ஒரு குறில் ஒரு குறில் ஒற்று வரும்போது உங்களுக்கு என்ன வரப்போகுது? நேர் வரப்போகுது. நம்ம என்ன சொல்லியிருக்கேன், நெடில கடுத்து குறில் எடுக்கக்கூடாது. குறில் கடுத்து தான் நெடில் எடுக்கலாம். அப்போ நெடில் தனியாக இருக்கும்போது பக்கத்தில் இந்த குறில் வந்து எடுக்க முடியாது. இது ஒரு நெடில் தா, இந்த மா ஒரு குறில். அப்போ அப்படி எடுத்தால் என்ன ஆயிரும்? தவறாயிரும். அப்போ இந்த தாவை மட்டும் நெடில் எடுத்துட்டோம். தா வந்து நெடில் வந்து என்னது? அது ஒரு நேர். இப்போ பாருங்க இந்த மா வந்து என்னது? ஒரு குறில். இந்த ரை எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? அப்போ இரு கூட்டல் என்னது? இரு கூட்டல் ஐ. ஐ என்னது? ஒரு நெடில். ஐ வந்து ஒரு நெடில். அப்போ இந்த ரை வந்து என்னது? ஒரு நெடில். அப்போ இது ஒரு குறில், இது ஒரு நெடில், இது ஒரு ஒற்று. ஒரு குறில் நெடில் ஒற்று வந்தால் என்ன வரும்? நிறை வரும். ஒரு குடில் ஒரு நெடில் ஒரு ஒற்று வந்தால் என்ன வரும்? நிறை வரும். அப்போ நேர் நேர் நிறை அப்படின்னு வருது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா தேமாங்கனி. என்னது? நேர் நேர் நிறை என்னது? தேமாங்கனி. அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பிரித்து பார்க்கணும். முதல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் சில இது வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா தலை தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து இது காய் வந்துச்சா கனி வந்துச்சான்னு கொஸ்டின் நமக்கு வந்ததில்லை. இது தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்ய எடுக்க முடியும்? தலையவே எடுக்க முடியும். அதனால தான் இதிலிருந்து போய்கிட்டு இருக்கோம். தலையில் ஒரு வேர்டு கொடுத்து இது நேர் ஒன்றாசிரியர் தலையா, நிறை ஒன்றாசிரியர் தலையா, ஒன்றிய வஞ்சி தலையா, ஒன்றாவது வஞ்சி தலையான்னு கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் வந்திருக்கு. ஆனால் இது தெரியாமல் நம்ம அதை எடுக்க முடியாது. அதனால தான் உங்களுக்கு இந்த ஈரசை மூவசையெல்லாம் நம்ம எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்து சீரில் பார்த்தீங்கன்னா நாலசை சீர், நம்ம ஓரசை ஈரசை மூவசை பார்த்தாச்சு. இந்த நாலசை சீர் எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா 16 வகைப்படும். நாலசை சீர் எப்படி 16 வகைப்படும். நம்ம ஏற்கனவே தேமாங்காய் புளிமாங்காய் 8 வகை பார்த்தீங்களா மூவசை சீரில். அதிலேயே அதற்கடுத்து 4ஆவதாக நேர் வந்தால் என்ன சொல்கிறாங்க? பூ போடணுன்றாங்க. நிறை வந்தால் என்ன போடணுன்றாங்க? நிழல் போடணுன்றாங்க. இப்போ 16 வகையில் பார்த்தீங்கன்னா நேர் நேர் நமக்கு ஏற்கனவே ஈரசையில் தேமா. அடுத்து ஒரு நேர் வந்தால் காய் போடுறோம். இந்த நேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பூ போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேமாங்காய் பூ. என்னது? தேமாங்காய் பூன்னு போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது சொல்லும் போது காய் வர்ற இடத்துல என்னன்னா தன்னுன்றதை பயன்படுத்துங்க அப்படின்றாங்க. காய் வர்ற இடத்துல என்னது? தன்னுன்ற பயன்படுத்துங்கன்னா இப்போ என்னது? தேமாந்தன் பூ அப்படி தான் சொல்லணும். எப்படி? தேமாங்காய் பூன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மூவசையில் இருக்கும்போது தான் காயா அதை பயன்படுத்துவோம். நாலசை வராத காயை வந்து எப்படின்னு பயன்படுத்தணும்? தன்னுன்னு தான் பயன்படுத்தணும். அப்போ தேமாந்தன் பூ அப்படின்னு தான் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இப்போ அடுத்து பாருங்கள் நேர்நிறை என்னது? கூவிலம். நேர்நிறை என்னது? கூவிலம். இந்த நேர் என்னது? இது ஒரு காய். இந்த நேர் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? பூ போட சொல்லியிருக்காங்க. அப்போ பூ போட்டுட்டாங்க. அப்போ கூவிலங்காய் பூ. அப்போ இந்த காய்க்கு பதிலாக நீங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்துவீங்க? கூவிலந்தன் பூ அப்படின்ற வார்த்தையை தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. இது வந்து மூவசை சீரோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். நாலசை சீர்லாம் இது வரைக்கும் வினாக்களோ எதுவோ வந்ததில்லை. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த நாலசை சீரை வந்து உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஒரே தான் வந்து சீர் முடியணும் அப்படின்றதுக்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நிறை நிறை என்னது? கருவிலம். இந்த நேர் வந்தால் என்னது? இங்கே காய். அப்போ நிறை வந்தால் கனி. அப்போ இங்கே காய் வந்திருக்கு. இங்கே நிறை வந்தால் என்ன சொல்லியிருக்கோம்? நிழல் போடணும்னு சொல்லியிருக்கோம். நிறை வந்தால் என்ன போடணும்? நிலை போடணும். அப்போ இந்த காய்க்கு பதிலாக என்ன வார்த்தையை பயன்படுத்தணும்? தன்னுன்ற வார்த்தையை பயன்படணும். கருவிலந்தன் நிழல் அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். என்னது? கருவிலந்தன் நிழல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கனிக்கு பார்த்தீங்கன்னா
காய்க்கு பதிலாக தன் போட்டிங்கன்னா கனிக்கு பதிலாக என்ன போடணும்னா நறும் அப்படின்னு போடணும். கனிக்கு பதிலாக என்ன போடணும், நறும்னு போடணும். நீங்கள் பாருங்கள், ஒரு நிறை நேர் என்னதுன்னா புளிமா, இந்த நிறை வந்தால் என்னது கனி, நேர் வந்தால் காய், நிறை வந்தால் கனி. இப்போ இங்கே நிறை வந்திருக்கு, என்ன வந்திருக்கு நிழல், நிறை வந்தால் நிழல் வந்திருக்கு. அப்போ புளிமா கனிக்கு பதிலாக என்ன வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கான், நறும். அப்போ புளிமா நறும் நிழல் எப்படி சொல்லணும், புளிமா நறும் நிழல் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நாலசைச்சீருக்கு வேறு பேர் என்ன சொல்லணும்னா பொதுச்சீர்னு சொல்லிடுவாங்க. என்னது பொதுச்சீர் தான் இந்த நாலசைச்சீரோட வேறு பேர் பொதுச்சீர். இது ஒரு 16 வகைப்படும். இந்த அளவுக்கு கேட்டதில்லை நம்மளுக்கு 16 வகை இந்த நாலசைச்சீர் ரொம்ப பெருசாக கேட்டதில்லை. நீங்கள் ஒரு பேசிக்காக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சீரை வந்து நம்ம அதுக்கு அடுத்ததில் சீர் பிரிப்பு பார்த்தீங்கன்னா அளப்பட எல்லாத்துலேயும் அப்போ தெரிஞ்சுக்கிறன்றதுக்காக இந்த சீரை பயன்படுத்திங்க. ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். இந்த நாலசைச்சீர் தான் நீங்கள் எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு இது ஈஸியாகவே வரும்.